Good morning students. இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 9th லெசனுடைய செகண்ட் பார்ட்டு டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். தரவு வகைகள், மாறிகள் மற்றும் கோவைகள் அப்படிங்கிறது தான் தமிழில். அதோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து ஃபண்டமெண்டல் திங்ஸ். ஒன்று வந்து டேட்டா டைப், அனதர் ஒன்று வந்து வேரியபிள்ஸ். தரவு வகைகளும் மாறிகள் அப்படிங்கிறதும் வந்து பொதுவான ஒன்று. இந்த ரெண்டுமே வந்து எசென்சியலான ஒன்று. இந்த எசென்சியல் எலமெண்ட்ஸை வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா டைப்ஸ் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் த செட் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட வகை தரவுகளை மட்டும் ஒரு மாறிகளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அந்த தரவு வகைகள் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. ஏன் தேவை? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நேம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நேம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து பெயர்கள் அப்படிங்கிறது லெட்டர்ஸ் தான் வரப்போகுது. அப்போ அந்த லெட்டர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு தரவு வகை வச்சுக்க போகிறோம். அது வந்து அதுக்கு பேர் வந்து கேரக்டர் அப்படின்னு தனியாக வச்சுக்க போகிறோம். ஒரு நம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கு தனியாக தரவு வகைகள் வச்சுக்க போகிறோம். ஏன் இப்படிலாம் பிரித்து அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1980ஸ்லேயோ இல்லை 70ஸ்லேயோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா ஹேண்ட்லிங் ஆஃப் மெமரி தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்போ இருக்கிற சிஸ்டத்தில் ரொம்ப குறைவான அளவுக்கு தான் மெமரி இருந்தனால அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டேட்டாவையும் ஒவ்வொரு பைட்டையும் வந்து அவங்க சேவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷனில் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த டேட்டா டைப்ஸ் இந்த மெமரி பற்றிலாம் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 1990ஸ்ல வந்த பைத்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டைப்லாம் இருக்காது. அதே C++ பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்புங்கிறது வந்து இட் மேட் மேண்டட்டரி. அது வந்து கட்டாயமாக நம்ம கொடுத்தே ஆகணும். சரியாக இருந்தால் மட்டும்தான் எவாலுவேஷனே நடக்கும். இதுக்காகவே சிஸ்டத்தில் வந்து இது டேட்டா டைப்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பில்டின் டேட்டா டைப்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது டேட்டா டைப்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது முதன்மை தரவு வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உள்ளிணைந்த தரவு வகைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதில் வந்து பொதுவாக 3 விஷயங்கள் தான் அதிகமாக சொல்லுவோம். அது ஒவ்வொன்றா தான் படிக்க போகிறோம். இது வந்து உள்ளிணைந்த தரவினங்களை தாண்டி நம்மளோட ஓன் பர்பஸ்க்கு நம்மளும் ஒரு புதுசாக ஒரு டேட்டா டைப்பை உருவாக்க முடியும். அதுக்கு பேர் வந்து யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு பேர், பயனர் வரையறுத்த தரவினங்கள் அப்படின்னு பேர். இது எதுக்காக தேவைப்படுது? ஏன்னா அங்கே இருக்கிற வேல்யூ மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம புதுசாக ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான வேல்யூவை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேடுன்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் நம்ம கிரேட் பண்ணிக்கிறோம்னா அதுக்கான வேல்யூவாக ABCDEFன்னு மட்டும்தான் இருக்க முடியும். வேறு வேல்யூ அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு யூஸரும் தனக்கு தேவையான ஒரு டேட்டா டைப்பை உருவாக்கிக்க முடியும். இப்போ இது கான்செப்ட் ஆஃப் டேட்டா டைப் எதுக்காக அப்படின்னு ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நேம், ஏஜ், ஆவரேஜ் மார்க். இப்போ பார்த்திங்கன்னா நேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டு அது வந்து ராம்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கு. அந்த வேல்யூ ராம் அப்படிங்கிறது வந்து கேரக்டர் டேட்டா டைப். அப்போ அது என்ன பண்ணுது? இட் ஸ்டோர்ஸ் ஒன்லி த கேரக்டரை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏஜ் என்ன கொடுத்துருக்கோம்? 15. இப்போ ஏஜ் கேட்டாங்கன்னா 15 தான் சொல்லுவோம். 15.2 15.3ன்னு சொல்லி நமக்கு சொல்ல போகிறதில்ல. அப்போ அது என்ன டேட்டா டைப் அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப். அது முழு எண்களாக மட்டும்தான் வருது. ஆவரேஜ் அப்படின்னு போட்டோம்னா எப்பயுமே ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து வித் ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட தான் வரும், புள்ளியோடு தான் வரும். 85.6 85.2 அது மாதிரி தான் குறிப்போம். இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வேரியபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்க. இப்போ நேமில் கொண்டு போய்ட்டு நீங்கள் 15 20ன்னு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து இன்வாலிடாக தான் இருக்க போகுது. அது மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப் மட்டும் ஒரு டேட்டாவை கொடுக்கறது. ரெண்டாவது அது என்ன டைப் ஆஃப் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்குமோ அதை மட்டும் ப்ரோக்ராமிங்கில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டேட்டா டைப்போட யூசேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் பேர் வேரியபிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். அது என்ன பண்ண போது இட் ஸ்டோர்ஸ் த வேல்யூஸ், அதுக்கு பேர் டேட்டான்னு சொல்ல போகிறோம். தமிழில் வந்து தரவு அப்படின்னு சொல்லுவோம். தரவு டேட்டானா தரவு, வேரியபிள் அப்படிங்கிறது வந்து மாறிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு டேட்டா ஐட்டமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ ராம் அப்படின்னு இருக்குன்னா அது வந்து என்ன ஸ்டோர் பண்ணும்? ஆல்ஃபபெட்ஸை தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் நம்பரை ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. அப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் அதுக்கான பர்டிகுலர் வேல்யூஸை மட்டும் நம்ம கொடுக்கறதுக்கு தான் டேட்டா டைப் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்லியிருக்கேன், தெர் ஆர் லாட் ஆஃப் different kinds of data we handle in our day to day life. இப்போ ரயில்வே சினாரியோவில் இது வந்து சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து டேட்டா அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அதை சொல்ல மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸு.
இப்போ வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிக்கெட் ஃபேர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இது வந்து 100 ரூபா 150 ரூபா அது மாதிரி ருப்பீஸில் சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் எ பென் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 rupees 10 rupees 50 rupees அது மாதிரி சொல்லுவோம். மார்க் அப்படின்னா 80 90 சொல்லுவோம். மார்க் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 100 நம்ம எதுவுமே சொல்ல போகிறதில்ல. டெம்பரேச்சர் அப்படின்னா வி ஆர் டெல்லிங் இன் செல்சியஸ் இல்லைனா ஃபாரன்ஹீட்டில் தான் சொல்ல போகிறோம். ஒவ்வொன்றுக்கான அளவீடுகள்னு ஒன்று இருக்குது, அதில் தான் நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி மற்றதை சொல்ல மாட்டோம். அது எதுக்காக? அந்த புரிதல் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக. இங்கே வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் கம்பைலர் வந்து அப்போ அந்த டேட்டா டைப்பை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிக்கும், அதுக்கான வேல்யூஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். சப்போஸ் அதை தாண்டி வேறு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா இட் த்ரோஸ் அண்ட் எரர் மெசேஜ். பொதுவாக டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் C++ல் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. 3 மெயின் கேட்டகரிஸ்ன்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல், யூசர் டிஃபைன்டு, டிரைவ்டு அப்படிங்கிறது. ஃபண்டமெண்டல்ங்கிறது தான் பேசிக். அது வந்து பேசிக்கான டேட்டா டைப். அதில் இருந்து தான் நம்ம வந்து எதை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் டிஃபைன்னு க்ரியேட் பண்ண போகிறோம். டிரைவ்டுனா அதை அப்படியே மாற்றி வைக்கிறது, அவ்வளோதான். சிம்பிளான விஷயங்கள் வைங்களேங்க. ஒரு மாற்றி வச்சுட்டோம்னா அதுக்கு பேர் டிரைவ்டு அப்படிங்கன்னு. தயிர் இருக்குது, சாதம் இருக்குது, தனித்தனியாக கொடுத்தோம்னா அது ஒன்று, தயிரையும் சாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தயிர் சாதம். அதான் டிரைவ் டேட்டா டைப் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கான விஷயங்கள் அப்படியே மாற்றி அமைச்சு அதை வந்து புது டேட்டா டைப்பாக உருவாக்கிறது. இதோட சார்ட் பார்க்கலாம். பொதுவாக டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் 3ஆக டிவைட் பண்ணிக்கிறோம்ல. யூசர் டிஃபைன்டு, ஃபண்டமெண்டல், டிரைவ்டு. இது ஃபண்டமெண்டலில் பொறுத்த வரைக்கும் அதை 3ஆக டிவைட் பண்ணிக்க முடியும். இன்டெக்ரல், வாய்டு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அந்த இன்டெக்ரல் வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்குவாங்க. இன்டீஜர், கேரக்டர். கேரக்டர் கொண்டு வந்து இன்டீஜரில் கொடுத்துருக்காங்களேன்னு நினைக்க வேண்டாம். பொதுவாக வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து ABCD நம்ம என்ன வேணாலும் கேரக்டர் அடிக்கலாம். ஆனால் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இட் நோஸ் ஒன்லி த பைனரி வேல்யூஸ். அப்போ அதுக்கு ஈக்குவலான ஆஸ்கி வேல்யூ தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயே படிச்சிருப்போம். A அப்படின்னா 65, கேபிட்டல் ஏனா 65னா அந்த கேபிட்டல் ஏன்னு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது 65ன்னு ஒரு இன்புட் தான் கொடுக்கும். அப்போ நீங்கள் ஏன்னு கொடுத்தாலும் ஒன்று தான், 65ன்னு கொடுத்தாலும் ஒன்று தான். அப்போ அந்த இன்புட்ஸை இட் மே பி அக்செப்டட். அதனால் இன்டெக்ரல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், இன்டீஜர் அண்டு கேரக்டர். வாய்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா டைப் எதையுமே எடுத்துக்காது. இட் டஸ் நாட் ஸ்டோர் எனிதிங். எதையுமே ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூஸ். எந்த வேல்யூமும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. அதுக்கு தான் வாய்டு அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து நல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டேட்டா டைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் இருக்குது. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அதில் 2 டைப் வச்சுருக்காங்க. ஃப்ளோட், அனதர் ஒன் இஸ் டபுள். ஃப்ளோட்டு டபுள் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். அதாவது ப்ரிசிஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப். இது ஒவ்வொன்றும் என்ன ஆகுனா அந்த டேட்டா டைப்புக்கு தகுந்த மாதிரி அதோட ரேஞ்சுங்கிறது மாறுபடும். ரேஞ்சும் மாறுபடும், அதுக்கான ஸ்டோரேஜ் பைட்ஸும் வந்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டீஜர்னால் 2 பைட் இருக்குன்னா, கேரக்டர்னால் 1 பைட் எடுத்துக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கு 1 பைட் எடுத்துக்கும். ஃப்ளோட்டுனா 4 பைட் எடுத்துக்கும். டபுள்னா 8 பைட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். இதில் வந்து பேசிக் டேட்டா டைப்லேருந்து டிவைட் பண்ணி தான் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து யூசர் டிஃபைன்டு. யூசர் டிஃபைன்டு அப்படின்னா நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்கிறது. அதை வந்து 4ஆக பிரிச்சுருக்காங்க. ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், எனுமரேஷன்ஸ். இது 4மே இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக படிப்போம். நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க. டிரைவ்ட் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் அரே இருக்குது, ஃபங்க்ஷன்ஸு, பாயிண்டர், ரெஃபரன்ஸ். இது எல்லாமே வந்து பேசிக் டைப்லேருந்து வந்தது தான் டிரைவ்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள்ஸோட டிக்ளரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா டைப்பு வேரியபிள் நேம், இன்டீஜர், நம்மோன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். அது இன்டீஜர் வேல்யூ மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க போகுதுன்னு நம்ம யார் டிக்ளரிங் மீன் வி ஆர் அனௌன்சிங் டு த கம்பைலர். நான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன், இதுக்கான மெமரி அலோகேட் பண்ணிடு, இந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன், அதை ஸ்டோர் பண்ணிடு. இது மாதிரி நீங்கள் சிஸ்டத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் யூ ஆர் டிக்ளரிங் த வேரியபிள். அப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் கம்பல்சரி. ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா கம்பைலர் த்ரோஸ் அண்ட் எரர் மெசேஜ். ஒவ்வொரு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ண முடியும். மோர் தென் ஒன் வேரியபிளையும் ஒரே லைனில் கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். இன்டீஜர், num1, num2, num3 இது மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி வேரியபிள் நேம் வைக்கிறது நம்ம இனிஷியலாகவே பார்த்தோம். வேரியபிள் நேம்ஸ் வைக்கும் பொழுது நம்ம ஜென்ரலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்கோரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் பயன்படுத்தலாம், நம்பர்ஸ் பயன்படுத்தலாம். ஆனால் ஆல்ஃபபெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் வரலாம். நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கேரக்டராக கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பேசிக்கான ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து
we can follow. அது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கம்பைலர் வந்து எரர் மெசேஜ் கொடுக்காமல் இருக்கும். இல்லைனா இட் த்ரோஸ் அன் எரர் மெசேஜ். அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலில் வந்து இருக்கிற டேட்டா டைப்ஸ் பார்த்திங்கன்னா கேரக்டர் இருக்குது, இன்டீஜர், ஃப்ளோட்டு, டபுளு, வாய்டு. இது 5மே ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபண்டமெண்டலில் இன்டீஜர் பொறுத்த வரைக்கும் இட் அக்செப்ட் ஒன்லி த இன்டீஜர் நம்பர்ஸ். அதாவது ஹோல் நம்பர்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதான் வந்து இன்டீஜருங்கிறது. அதை எப்படி டிக்ளேர் பண்ணுவோன்னா யூஸிங் த கீவேர்டு இன்ட், ஐஎன்டி, இன்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். அந்த இன்ட்டுங்கிறதுல வந்து நீங்கள் என்ன சொல்கிறோம், ஃப்ராக்ஷனல் பார்ட் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். சப்போஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் கொடுத்தால் என்ன ஆகும்? சப்போஸ் நான் கொடுக்க வேண்டிய வேல்யூ வந்து இன்டீஜர் n = 5ன்னு கொடுக்கலாம். நான் 5.6ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கம்பைலர் வந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இன்டீஜர். அப்போ இன்டீஜர்னால் ஹோல் பார்ட் மட்டும்தான். அப்போ n = 5.6ன்னு கொடுத்தீங்கனாலும் அது 5 மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்கும், 0.6 ஸ்டோர் பண்ணிக்காது. பிகாஸ் இன்டீஜர்னு நீ டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் வரணுங்கிறது ரூல். அப்போ அதை எக்ஸாக்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ். அதுதான் இங்கே நடக்கும். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு பேர் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் படிப்போம். அது பின்னால் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப். கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இட் அக்செப்ட் ஆல் த ஆஸ்கி கேரக்டர்ஸ். ஆஸ்கியில் இருக்கிற 128 கேரக்டர்ஸையும் அது சப்போர்ட் பண்ணிக்கும். அந்த ஆஸ்கி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அதை வந்து இட் கம்ஸ் அண்டர் இன்டெக்ரல் டைப்பில் தான் வரும். பிகாஸ் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆஸ்கி வேல்யூ இருக்கிறனால இட் கம்ஸ் அண்டர் இன்டெக்ரல் டேட்டா டைப். ஆஸ்கி பொறுத்த வரைக்கும் சிங்கிள், நீங்கள் வந்து கேரக்டர் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட்டுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அரே ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் டபுள் கோட்டில் கொடுக்க முடியும். அது பின்னால் படிப்போம். அது ஸ்ட்ரிங்ஸ்னு படிக்கிறோம். கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட்டில் தான் கொடுக்கணும். கேரக்டர் C = A இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸை கொடுக்க முடியும். அதே மாதிரி கேரக்டர்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் கூட பண்ண முடியும். CH+1ன்னு கொடுக்குறீங்கன்னா CHல் வந்து A ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ CH+1 அப்படின்னா 65ங்கிறது ஏவோட வேல்யூனா 65 + 1ன்னு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுறீங்க 66. அப்போ C அவுட் என்ன வரும், B தான் பிரிண்ட் ஆகும். அப்போ கேரக்டரை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும். பிகாஸ் கேரக்டர் ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்குன்னா ஈக்குவலாண்டான ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குது. அந்த ஆஸ்கி வேல்யூஸை வச்சுக்கிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆஸ்கி வேல்யூஸ் ஈக்குவலாண்ட் ஆஸ்கி வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், கேரக்டர் சிஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா என்டர் ஆஸ்கி கோடு 0 to 255, 0லேருந்து 255க்குள்ளே எந்த கேரக்டர் வேணாலும் ஆட் பண்ண சொல்கிறோம். நம்ம இன்புட்டாக கொடுக்க சொல்கிறோம். ஒரு இன்புட்டு சிஹெச்சில் கொடுக்குறோம். ஈக்குவல் கேரக்டர் ஆஃப் சிஹெச்னு பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணோம்னா ஆக்சுவலாக நம்ம இன்புட் கொடுக்குறது நம்பர்ஸில் தான் கொடுக்க போகிறோம். நான் இந்த இடத்துல என்ன இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா 100ன்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. 100க்கு ஈக்குவலான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dன்னு வந்திருக்கு. இப்போ பொதுவாக வந்து 97 அப்படின்னா A வரும், 98னா B, 99 அது ஸ்மால் லெட்ரு வரும். அது ஸ்மால் லெட்டருக்கு ஈக்குவலான வரும். இது மாதிரி ப்ரோக்ராமை நீங்கள் அடித்து பார்க்கலாம். உங்களுக்கு நான் C++ல் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது பார்த்திங்களா, அதில் கூட நீங்கள் அடித்து பாருங்கள். அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து இந்த ப்ரோக்ராமை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆகும். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்புட் வந்து நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த கேரக்டர் வந்து அங்கே டிஸ்பிளேக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். இது மாதிரி ஆஸ்கியில் இருக்கிற எந்த கேரக்டர் வேணாலும் கொடுக்க முடியும். நீங்கள் என்ட்ரிக்கியை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஆஸ்கி வேல்யூ இருக்குது. அந்த ஆஸ்கி வேல்யூ தான் அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்டீஜர்னால் ஹோல் நம்பர்ஸ் மட்டும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இட் அக்செப்ட் ஹோல் நம்பர்ஸ் அலாங் வித் ஃப்ராக்ஷனல் பார்ட். அது ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இட் கேன் ரெப்ரசன்ட் வேல்யூஸ் பிட்வீன் இன்டீஜரையும் இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மச் கிரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், இன்டீஜரை காட்டிலும் அதிகமான வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன்னா இன்டீஜருக்கான பைட்டுன்னு பார்த்தா 2 பைட்டு தான் சொல்கிறோம். அப்போ 2 பைட்டில் 1 0ல் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளோதான். அதோட ரேஞ்சு கம்மியாக இருக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸோட ரேஞ்ச் வந்து 4 பைட்ஸுங்கிறனால அதோட ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஸ்லோயர் தேன் இன்டீஜர் ஆப்ரேஷன்ஸ். இன்டீஜரை காட்டிலும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோயராக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அதோட ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக வந்து எவாலுவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ரேஞ்ச் அதிகங்கிறனால கொஞ்சம் எவாலுவேஷன் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும். தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப்
டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் ஃப்ளோட் நம்பர் ஈக்குவல் டு 3.14 இது மாதிரி எது வேணால் எந்த நம்பர் வேணால் கொடுக்க முடியும். ஒரு வித் ஃப்ராக்ஷனல் பார்ட் டிக்ளேர் பண்ணிட்டீங்கனாவே அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான். அடுத்து வந்து டபுள் டேட்டா டைப்பு. டபுள் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் டபுள் ப்ரிசிஷன், அது வந்து சிங்கிள் ப்ரிசிஷன் சொல்லுவாங்க. டபுள் ப்ரிசிஷன்னா ஒரு 14 டிஜிட் வரைக்கும் எடுத்துக்கும், அதனால் இப்போ டபுள் ப்ரிசிஷன் சொல்லுவாங்க. இது டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் தான், ரேஞ்சு மட்டும் அதிகமாக இருக்கும். ரேஞ்சு வந்து எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளோட்டோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். ரேஞ்சு அதிகமாக இருக்கிறனால இதோட பெனிஃபிட் அப்படின்னா இட் ஸ்டோர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேல்யூஸ். எதை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளோட் இன்டீஜர்லாம் கம்பேர் பண்ணும்போது அதிகமான வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கும், அதே நேரத்தில் அதிகமான மெமரி எடுத்துக்கும். அதிகமான மெமரி எடுக்கிறனால இதோட ப்ராசஸ் வந்து எதை விட ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை விட ஸ்லோவாக இருக்கும். இப்போ 10ன்னு தான் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர் யூஸ் பண்ணால் போதும். அது ஃப்ளோட்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், டபுள்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் டபுளில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் கம்பேரிட்டிவாக டைமிங் அதிகமாக எடுத்துக்கும். கம்பேரிட்டிவ் டைமிங் அப்படின்னா இட் இஸ் இன் நேனோ செகண்ட்ஸ் தான். ஆனால் அதுவே சிஸ்டத்தில் வந்து கம்பேரிட்டிவாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்டு டேட்டா டைப்பு. வாய்டு பொறுத்த வரைக்கும் எம்டி ஸ்பேஸ், நல், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் வாய்டு அப்படிங்கிறதோட மீனிங்கு. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து எம்டி செட் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும், ஒரு டேட்டா டைப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் we can use void. void அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் நத்திங், இட் ஹோல்ட்ஸ் நத்திங், எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். எதையும் கொடுக்க போகிறதில்ல, எதையும் ஸ்டோர் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னா அந்த வேறு டேட்டா டைப் எல்லாத்துக்குமே void அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பை வச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக் டேட்டா டைப்ஸு. இதுக்கு சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் யூ மீன் பை ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பு அப்படின்னா பேசிக் டேட்டா டைப்ஸு. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வாய்ட் டேட்டா டைப். இது போன தடவை கூட பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வாய்டு டேட்டா டைப் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த புக் இன்சைடில் இது மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து மெம்பர் ரெப்ரசன்டேஷன் இந்த லெசனோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.